அனைவருக்கும் வணக்கம். 11th பொருளியல்ல இயல் 7 இந்திய பொருளாதாரம். இலக்கமுறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். கூறியவர் யார்? சுந்தர் பிச்சை, CEO, கூகுள். இலக்கமுறை அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளராகும். வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. GDP அதாவது ஒரு நாட்டினோட பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டோட வருமானத்தில் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். ஸோ இந்த ஜிடிபின்னு சொல்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடுவது அன்றி அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நல வாழ்வையும் உள்ளடக்கியதாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனித மேம்பாட்டு குறியீடு HDI, வாழ்க்கை தர குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI ஆகியவற்றை பொறுத்தது. ஸோ ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது இந்த HDI, PQLI, GNHI இவற்றை பொறுத்து தான் இருக்கான். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுங்கிறது 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஸோ வளர்ந்த நாடுகள்ங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான். இந்த 5 நாடு தான் வளர்ந்த நாடுகள். இவங்க முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை அதாவது குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இந்நாடுகளை முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய
மூன்றாம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். ஸோ பின்தங்கிய நாடாகவும் மூன்றாம் உலக நாடுகள் என்றும் அழைக்கப்படுவது எதுலானா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இந்த 5 நாடும் பின்தங்கிய நாடுகள். இந்திய பொருளாதாரம் ஜிடிபி தர வரிசையில் முதல் 10 நாடுகள். 2016 ஆதாரம் IMF. ஸோ பில்லியன் டாலரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் சீனா, அப்புறம் ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா, இத்தாலி, பிரேசில், கனடா. உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் பின்தங்கி இருப்பதற்கான சில அறிகுறிகளும் காணப்படுகின்றன. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். ஸோ முன்னேறிய நாடுகளோட இயல்புகளாக ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. ஸோ முன்னேறிய நாடுகள்லாம் எப்படி இருக்குமா, எல்லாத்துலேயுமே ஹையஸ்டாக தான் இருக்கும். நாட்டு வருமான வளர்ச்சி, தனிநபர் வருமானம், மக்களோட வாழ்க்கை தரம், முழு வேலை வாய்ப்பு, தொழில் தான் அங்கே ஆதிக்கமாக இருக்கும். தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, நுகர்ச்சி நிலை, இதனால் அதிக நகர்மயமாதல். ஸோ நிறைய பேர் வேலை பார்க்குறதுனால பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். சமுதாய சமத்துவ, பாலின சமத்துவம் இதெல்லாம் இருக்கும். வறுமை கொஞ்சமாக தான் இருக்கும். மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சியாக இருக்கும். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், வலிமையும் வலிமையின்மையும். இந்திய பொருளாதாரத்தோட வலிமையை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை கீழ்காணும் தலைப்புகளில் ஆராயலாம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஸோ கலப்பு பொருளாதாரங்கிறது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சு சீரிய முறையில் செயல்படுவது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா தான். ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழிலில் செய்து வருவதால் வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையை அடைந்துள்ளது. பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தொழில் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன.
G20 உள்ள உலக நாடுகள். G20 உலக நாடுகள்ல அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. ஸோ இவ்வளவும் G20 உள்ள உலக நாடுகள். வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் FII வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஸோ இந்தியாவில் FDI, FII இவங்கெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறி இருக்கிறது. 4. வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 7வது இடத்தையும், வாங்கும் சக்தியில் PPP 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. GDPல 7வது இடம், PPPல 3வது இடம் பெற்றுள்ளன. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. வேகமாக வளரும் பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். தகவல் தொழில்நுட்பம் BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றன. முதல் 20 இணையதள நாடுகள் 2017. முதல் 20 இணையதள நாடுகள் 2017 இணையதள சேவையை அதிகளவு பயன்படுத்தும் பயனாளர்கள். இந்தியா தான் இணையதளம்னா இன்டர்நெட் யூஸ் பண்றதுல 738.5 இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்தியா 462.1, அடுத்து அமெரிக்கா 286.9, பிரேசில் 139.1, இந்தோனேஷியா 132.7, ஜப்பான் 118.4. அந்த இன்டர்நெட் ரொம்ப யூஸ் பண்றது சீனா, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா, அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா, ஜப்பான். 7. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்து இருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறி உள்ளது. நம்ம உள்நாட்டுல தயாரிக்கிற பொருளையே நம்மளே வாங்குறது அதிகரிச்சிருக்குது. ஏன்னா மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. 8. நகர பகுதியின் விரைவான
வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகின்றன. நகரமயமாதலுக்கு முக்கியமா என்னெல்லாம் இருக்கணும்? மேம்பட்ட போக்குவரத்து தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள். 9. நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014-15 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% இருக்கும் என நிர்ணயித்து இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதை விட சற்று குறைவாக 7.6% இருந்தது. 2014-15 8% இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சாங்க. பட் எவ்வளோ இருந்ததுன்னா 7.6% இருந்தது. இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியா அதிகளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. 232 மில்லியன்கள் 2011 18 மேற்காசிய நாடுகளில் மக்கள் தொகைக்கு ஏறக்குறைய சம அளவில் இந்திய இளைஞர்களின் மக்கள் தொகை. இளைஞர்கள் மக்கள் தொகை, இந்திய இளைஞர்களோட மக்கள் தொகை ஈக்குவல் டு மேற்கு ஆசியா. மேற்கு ஆசியாவில் 236 மில்லியன் மக்கள் இருக்காங்கன்னா இங்கே நம்ம நாட்டில் இளைஞர்கள் மக்கள் தொகையே அவ்வளோ இருக்குதான். அர்மேனியா, அசர்பைஜியான், பஹ்ரைன், சைப்ரஸ், ஜார்ஜியா, ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமன், குவேட்டா, சவுதி அரேபியா, பாலஸ்தீனம், சிரியன் அரேபிய குடியரசுகள், துருக்கி, ஐக்கிய அரபு நாடுகள், ஏமன். இந்திய பொருளாதாரத்தோட வலிமையின்மை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வலிமையை பற்றி பார்த்தோம். இப்போ வலிமையின்மையை பற்றி. வீக்னஸ், ஸ்ட்ரென்த் பார்த்துட்டு இப்போ வீக். 1. அதிக மக்கள் தொகை. மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் இந்தியா மிஞ்சக்கூடும். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஒவ்வொரு வருஷமும் பெருகிறது. ஆஸ்திரேலியாவுக்குள்ள இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இங்க இந்தியாவில் பெருகிட்டு வருது மக்கள் தொகை பெருக்கம். ஏற்றத்தாழ்வும் வறுமையும்.
இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிகளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். ஸோ பணக்காரங்களா ஆயிட்டு இருக்கும் போது ஏழைகள் ஏழையாவே தான் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால 10% இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. 3. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் நல்ல இன்கம் நல்லா சம்பாதிக்கிறவங்க எல்லா இதுவும் வாங்கிடலாம். ஆனால் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த விலை உயர்வுனால அவங்களால வாங்க முடியல. உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாகவே உள்ளது. ஸோ மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போனோம்னா எல்லா பற்றாக்குறையும் ஏற்பட தான் செய்யும். ஸோ மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. 5. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது. ஸோ நம்ம இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிறதே இளைஞர்கள்றோம். அப்போ அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பே கிடைக்கல. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் உள்ளது. ஸோ வேளாண்மையில் இன்னும் அப்கிரேட் ஆகலை. அதாவது ரொம்ப அவங்க ஆதி காலத்தில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம அப்கிரேடில் இருக்கிறாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். அதாவது மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளாவன. மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். ஸோ மக்கள் தொகை அளவு கணக்கெடுப்பு ஆண்டு 1901 மக்கள் தொகை கோடிகளில் 23.84. சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்போ எடுக்கலை. 1911 25.21. அதாவது இதெல்லாம் கோடிகளில் 25 கோடியே 21 லட்சம் அந்த மாதிரி. ஸோ ஆண்டுக்கு 0.56ங்கிற மாதிரி வளர்ச்சி அடையுது. 1900 மக்கள் தொகையினாலே 10 வருஷத்துக்கு ஒருக்க கணக்கெடுக்கிறது. ஸோ அதுதான் 1901, 11, 21, 31 அப்படி வரும். ஸோ 1921 25.13. இங்கே 1921 பார்த்தீங்கன்னா மைனஸில் போகுது வளர்ச்சி விகிதம் 0.03. 1931 27.90. ஸோ 1.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1941 31.87, 1.33. 1951 36.11, 1.25. 61 43.92, 1.96. கிட்டத்தட்ட 2க்கு ரீச் ஆகுறோம். 1961 71
54.81 2.20. ஸோ 2.20 சராசரி ஆண்டு வளர்ச்சி. 1981 68.33 2.22. 1991 84.33 கோடி, 84 கோடி மக்கள் தொகை. 2.16% வந்து ஆண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2001 102.70 1.97. ஸோ 2001 கூட 91 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. 2011 121.02 1.66. சோர்ஸ் இது எங்கேருந்து நம்ம பெற்றிருக்கிறோன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்த 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. ஸோ இந்த 2011 வரைக்கும் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் இடம்தான். ஸோ 100 ஆண்டுகளில் 23 கோடியில் இருந்த மக்கள் தொகை 120 கோடி மக்கள் தொகைக்கு மாறியாச்சு. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2% வருமானமும் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% ஐ தன்னகத்தே கொண்டுள்ளது. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6இல் 1 இந்தியர். உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். ஸோ உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிரத்துலேயும் வேர்ல்டை கம்பேர் பண்ணாலே அந்த மாநிலங்கள்லேயே அவ்வளோ மக்கள் தொகை இருக்கான். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். இந்தியாவின் சில மாநிலங்களில் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகளவாக உள்ளது. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 1921 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. அதான் அந்த மைனஸில் போச்சுன்னு பார்த்தோம்ல, அது ஏன் போச்சுன்னா காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்சா இந்த மாதிரி நோய்கள், அப்புறம் பஞ்சம், இதனால் மக்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. 1921 ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%லிருந்து 1.25% குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு. ஸோ 1921 வந்து பெரும் பிரிவினை ஆண்டுங்கிறோம், 51 சிறு பிளவு ஆண்டுங்கிறோம். 1961 ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஸோ ஆகையால் இந்த 1961 ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எதுன்னா 1961. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டுனா 1951. பெரும் பிரிவினை ஆண்டுனா 1921. பஞ்சம் வந்த ஆண்டுனா 1911 முதல் 21 வரைக்கும். ஸோ 2001 ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை கடந்தது. 1 பில்லியன் மக்கள் தொகை. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இதில் மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். குழந்தைகளின் பிறப்பு விகிதம் இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இறப்பு விகிதம் இது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது பிறப்பு விகிதம்னா எப்படி குழந்தை பிறப்பு விகிதம் கணக்கிடுவோம்னா 1000ல் எத்தனை பேர், அதே மாதிரி இறப்புக்கும் 1000 பேரில் 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் விகிதமாக எடுப்பாங்க. வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதங்கள் பின்வருமாறு. ஸோ ஆண்டு 1951 பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 39.9.
இறப்பு வீதம் வந்து 27.4. 2001 25.4. இறப்பு வீதம் 8.4. 2011 21.8. இறப்பு வீதம் 7.11. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. 1951ஆம் ஆண்டில் 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011ஆம் ஆண்டு 21.8 குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும் படியானதாக இல்லை. இறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டு 27.4 இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 7.1 குறைந்தது. மேற்கண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், அதாவது 14.7, உத்தரப்பிரதேசம் 29.5 அதிகளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஸோ கேரளா தான் நம்ம இந்தியாவிலேயே பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது. எவ்வளோனா 14.7. உத்தரப்பிரதேசம் வந்து 29.5ன்னு அதிக அளவு பிறப்பு விகிதத்தில் இருக்குது. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், மேற்கு வங்காளத்தில் வந்து இறப்பு விகிதம் 6.3% இருக்குது. ஒரிசாவில் வந்து அதிக அளவு இறப்பு விகிதம் 9.2 கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில், அதாவது 2001 2011, பீகார் தான் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. இது வந்து 2011, அந்த 100 வருஷத்துக்கு உள்ளதில் தான் பீகார் வந்து அதிகமாகவும் கேரளா வந்து பிறப்பு விகிதத்தில் குறைந்ததாகவும் உள்ளது. பீகார் BI, மத்திய பிரதேசம் MA, ராஜஸ்தான் 6, உத்தரப்பிரதேசம் U ஆகிய 4 மாநிலங்கள் பிமாரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் பிமாரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும். பிமாருனா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. ஸோ நம்ம அடர்த்தினா எவ்வளோ, மக்கள் தொகை அடர்த்தினா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கிற மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கின்றது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஸோ ஒரு பகுதியோட நிலப்பரப்பு, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அந்த சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஆண்டு 1951 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117, 2001 325, 2011 382. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் விடுதலைக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951ஆம் ஆண்டில் 117ஆக உயர்ந்து பின் 2001 325ஆக அதிகரித்தது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. பீகார் மிகவும் அதிக அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 என உள்ளது. அதனை அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் 17 பேர் தான் இருக்காங்க.
பாலின விகிதம் இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமான சுட்டிக்காட்டியாகும். பாலின விகிதம் 1951ல் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம். 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருக்காங்க. 2001ல் 933, 2011ல் 940. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 ஆக பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளன. கேரளால தான் ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிக்கப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. வேறு வகையில் கூறுவதானால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகின்றது. 1951ஆம் ஆண்டில் ஆண்கள் 32.5, பெண்கள் 31.7, மொத்தம் 32.1. 1991ல் 58.6, இங்க 59.0, 58.7. 2001ல் 61.6, 63.3, மொத்தமா 62.5. 2011ல் 62.6, 64.2, 63.5. 1901 இருந்து 1911ஆம் ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். இது 2011இல் 63.5 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரித்தது. இதற்கு முக்கிய காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும். ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவே ஆகும். அதாவது நம்ம 70 வயசு வாழ்வோமா 80 வயசு வாழ்வோமான்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த 60 வயசு வாழ்வோமாங்கிறதே டவுட்டு தான். அதை தான் சொல்கிறாங்க வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னா அதுதான். எழுத்தறிவு விகிதம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4இல் ஒருவர் எனவும் பெண்களில் 12இல் ஒருவர் எனவுமான அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. அதாவது 4 ஆண்கள் இருக்காங்கன்னா 4ல் ஒருத்தர் எழுத்தறிவு பெற்றவங்க. ஆனால் பெண்களில் 12 பேரில் ஒரு ஆள் தான் எழுத்தறிவு பெற்றவங்க. எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவர். 2011இல் ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.4% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கையையும் காட்டிலும் கூட மிகவும் குறைவாம். மற்ற நாடு இலங்கையை கம்பேர் பண்ணும் போதே நம்ம நாட்டில் 2011 வரைக்குமே எழுத்தறிவு கம்மியாக தான் இருந்திருக்கு. கணக்கெடுப்பு ஆண்டு 1951ல் கல்வியறிவு பெற்றவர்கள் 18.3ல் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு பாருங்கள். 27.2, 8.9. 2001ல் 64.8, ஆண்கள் 75.3, பெண்கள் 83.7.
2011 74.4, ஆண்கள் 82.1, பெண்கள் 65.5. கேரளா 94% அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3% அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. இமாச்சல பிரதேசம் 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4 மற்றும் தமிழ்நாடு 80.1. தமிழ்நாடே இப்போதான் வருது. தமிழ்நாடு 80.1%. 2011 படி பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. மக்கள் தொகையில மட்டும் பீகார் அதிகம், எழுத்தறிவில் பீகார் தான் கம்மியா இருக்குது. இயற்கை வளங்கள். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் ஆகும். காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள் ஆகும். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள் ஆகியவற்றை அளிக்கிறது. இயற்கை வளங்களின் வகைகள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டு: காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர், மின்னாற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி. இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கவே இயலாத வளங்கள்னா மீண்டும் உருவாக்க முடியாத, நிலைத்திருக்க முடியாதவை. எடுத்துக்காட்டு: படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள் போன்றவை. ஆமாம், எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம்லாம் அவ்வளோதான், தீர்ந்ததுன்னா மறுபடியும் அதை உருவாக்க முடியாது. மண்வளம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. நிறைய இடத்துல 7வது இடம்தான் இந்தியா. 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இது உலக நிலப்பரப்பில் 2.42% ஆகும். இந்தியா நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கட்தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள் 10 ஹெக்டேரும் அதற்கு மேலும், குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவாக நிலம் வைத்தவர்கள் 1 ஹெக்டேரும் அதற்கும் குறைவாகவும் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கின்றன. இது நிலம் துண்டாடப்படுதலை காட்டுகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக விவசாயம் பண்றவங்க வேளாண்மை செய்யறது கம்மியாகவும் நிலத்தை வச்சிருக்காங்க. இங்க நிலத்தை கம்மியா வச்சிருக்கிறவங்க அதிகமான எண்ணிக்கையில வேலை செய்யறாங்க. ஸோ அங்க நிலம் ஒரு சீரா இல்லை அப்படிங்கிறத நிலம் துண்டாடப்படுதலை காட்டுகிறது. வனவளம். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர். அதாவது மொத்த நிலப்பரப்புல, இந்தியாவில் இருக்கிற மொத்த நிலப்பரப்புல 21.02% இந்த வனவளம் தான் இருக்குது. இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.9 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள். முக்கியமான கனிம வளங்கள். இரும்பு தாது. இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஹேமடைட் இரும்பு தாது 14,630 மில்லியன் டன். ஹேமடைட் இரும்பு தாது எவ்வளோ இருக்குன்னா 14,630 மில்லியன் டன் கணக்கில் இருக்கு. மேக்னடைட் இரும்பு தாது 10,619
மில்லியன் டன் நமது நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. ஹேமடைட் இரும்புத்தாது எங்கெல்லாம் கிடைக்குது? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. மேக்னட் மேற்கு கடற்கரை, கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா பிரதேசங்களிலும் சில இடங்களில் இரும்புத்தாது காணப்படுகிறது. நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும். பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானதாகும். சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. சீனா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு அடுத்தபடியா 3வது இடத்துல நிலக்கரியில இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களாகும். நிலக்கரி எங்கெல்லாம் இந்தியாவில் கிடைக்குது? மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திரா, அப்புறம் வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. நிலக்கரி வயலே இருக்கான் வங்காளம், ஜார்க்கண்டில். அலுமினிய தாது பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது ஆகும். ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுகிறது. பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படுது. இது எங்க இருக்குன்னா ஒடிசாவோட கிழக்கு கடற்கரையும் ஆந்திர பிரதேசத்திலையும் கிடைக்குது. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின் கடத்தியும் ஆகும். வெப்பத்தை தடுக்கும் கனிமமாகவும் அரிதிர் மின் கடத்தியாகவும் பயன்படுது மைக்கா. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. மைக்கா தான்ப்பா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இடம். உலக அளவிலேயே வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை, மைக்காலேயே பெக்மடைட்னு ஒன்று இருக்கான். பெக்மடைட் எனும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. இது மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. இது பெக்மடைட் மைக்கா எங்கிருந்து கிடைக்குது? ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராபூர், சிவசாகர், மார்ன் அஸ்ஸாமின் அநேக இடங்கள், காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வரர் மற்றும் காலோல் குஜராத்தின் அநேக இடங்கள். இது ரெண்டு அஸ்ஸாமும் குஜராத் ஆகியவையில் எண்ணெய் வளங்கள் உள்ள இடமாகும். அஸ்ஸாமும் குஜராத்தும். தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகள் உள்ளன. கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும், ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும், இரண்டும் கர்நாடகாவில் உள்ளன. ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலாறு தங்க வயல் சுரங்கத்திலையும், ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல், இது ரெண்டும் கர்நாடகாவில் இருக்கு. ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வகையில் சுரங்கத்தில் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. வைரம். UNECE யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும்
ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்ல கோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூர் எம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வைரம். மத்திய பிரதேசம் பன்னா, ஆந்திர பிரதேச கண்ணூர் மாவட்டம் ராமல்ல கோட்டா, கிருஷ்ணா நதி படுகையில், புதுசாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் நியூபடா பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட் மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரைச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களாகும். ஸோ அங்கெல்லாம் மெயினாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகளாகும். இது 2 வகைப்படும்: பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியவை போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள் முதலியனவை. சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள் ஆகியவை அடங்கியுள்ளன. பொருளாதார கட்டமைப்பு வசதிகள். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி, பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். எடுத்துக்காட்டு: இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. அடுத்து போக்குவரத்து. உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுகிறது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, கப்பல் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தின் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. 30 லட்சம் கிலோமீட்டர். ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுகிறது. இவை உலகின் பல பகுதிகளில் இருந்தும் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களையும் மற்றும் சிறு நகரங்களையும் இணைக்கின்றன. உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வருகின்றன. பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியன் நிறுவனம் நடத்தி வருகிறது. பன்னாட்டு விமானம்னா ஏர் இந்தியன், உள்நாட்டு விமானம்னா இந்தியன் ஏர்லைன்ஸ். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தது. இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் 27/8/2007 ஒன்றாக இணைந்தாங்க. துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. துறைமுகங்களோட மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எப்போ உருவாக்குனாங்க? 1950. எதுக்கு உருவாக்குனாங்க? துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்கு 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. ஆற்றல். நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின் ஆற்றல் ஆகும். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மின்சாரமின்றி நாம் வாழ்வது கடினம்.
மின் உற்பத்திக்கு கிடைக்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. 1. புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூல வளங்கள். 2. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் இதன் பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தகைய வளங்களை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்துவிட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட அவை காலப்போக்கில் தீர்ந்து போகும். உதாரணம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வளி, மேலும் பல. நிலக்கரியை எரிச்சா அவ்வளோதான், அதை மீண்டும் நம்ம கொண்டு வர முடியாது. பெட்ரோலும் அதே தான். இயற்கை வழி வாயு, மேலும் பல. இப்போ மரக்கட்டை எதையோ எரிக்கிறோன்னா அது அவ்வளோதான், அதை மறுபடியும் மரக்கட்டையாக கொண்டு வர முடியாது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். இத்தகைய வளங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இயலும். ஏனென்றால் இத்தகைய வளங்கள் தீர்ந்து போகாதவை. இவை ஏராளமாகவும் முற்று பெறாதவையாகவும் இருக்கின்றன. அவை சூரிய ஒளியாற்றல். ஆமாம், சூரிய ஒளியாற்றல் எவ்வளோ வாங்கினாலும் அது தீர்ந்து போகாது. காற்று ஆற்றல், அலைகள் ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவளி வாயு ஆற்றல். சூரியன், காற்று, அலைகள், புவி வெப்பம், உயிர் எரிவளி. சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. காரணம், இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். சமூக கட்டமைப்பு. மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். இது மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். பொருளாதாரம் மட்டும் மறைஞ்சு வருது, மனித வளங்களை மேம்படுத்துகிறாங்க. இதுதான் சமூக கட்டமைப்பு. இந்த அமைப்புகள் உற்பத்தி மற்றும் பகிர்வுக்கு வெளியே இருக்கின்றன. இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. எடுத்துக்காட்டு, பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள். குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. கல்வி. இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்திய கல்வி முறை 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். இந்திய கல்வி நிறுவனங்கள். இந்திய கல்வி முறை 10, 12 +2 முறையை கொண்டுள்ளது. உயர்கல்வியை பொறுத்த அளவில் அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளையும் பாடங்களையும் வழங்கி வருகின்றன. பல்கலைக்கழக மானியக் குழு UGC சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வியளிக்கும் அமைப்பாகும். வரவு செலவு திட்டத்தில் 3% GDP நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது. GDPயிலிருந்து 3% இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னமும் குறைவாகவே இருக்கிறது. உடல் நலம். இந்தியாவில் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய சுகாதாரமும் நலவாழ்வு கழகமும் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்
மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் உடல் நலம் பேணுதல் பல முறைகளில் பல வடிவங்களில் நடக்கிறது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா முதலான பல முறைகள் இங்குண்டு. ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்களும் உள்ளன. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷ் தற்போது உள்ளன. இந்தியாவின் உடல்நலப் பணிகள். இந்தியாவின் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலின் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாக உள்ளது. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. திருவள்ளுவர். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன. திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் நிலவினாலும் பொதுவாக 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்தையே அவரின் காலமாக கருதலாம். திருவள்ளுவரின் கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றவைகளாகவே இன்றும் கருதப்படுகின்றன. வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர். அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். மழைதான் உணவு தருகிறது, மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது. அழிவையும் தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் செய்யும். உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை திருவள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் திருவள்ளுவர். குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. வேளாண்மை. திருவள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். குறள் எண் 1032. அதிகாரம் உழவு. உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார். பொதுநிதி. திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொதுச்செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். 1. வருவாய் உருவாக்குதல். 2. வருவாயை சேகரித்தல். 3. வருவாய் நிர்வாகம். 4. பொதுச்செலவு பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். பொதுச்செலவு. திருவள்ளுவர் சம நிதி நிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறார். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை என்கிறார். நிதிநிலை கொள்கை வகுக்கும் போது செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது. பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள். அதாவது நம்ம காசை வச்சிருக்கிறோம்னா நிதியை எப்படி இருக்கணும்னா, நிதிக்கு மேலே வச்சிருக்கிற நிதிக்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாது, வச்சிருக்கிறதுக்கு கீழே தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வெளிநாட்டு உதவி. திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. குறள் 739 வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல என்கிறார். வேறு வகையில் சொல்வதானால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார்.
ஸோ வெளிநாட்டிலலாம் நம்ம உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறள் 739 கூறியிருக்கிறாரு. அதாவது 739 வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல என்கிறார். வேறு வகையில் சொல்வதானால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார். வறுமையும் பிச்சை எடுத்தலும் இரத்தல். பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கருதினார். வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்தது. இக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என்று திருவள்ளுவர் கருதினார். செல்வம் சிறந்த மதிக்கத்தகுந்த வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும் என்கிறார். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம். நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியுள்ளார். ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலான இருக்காது என்கிறார். நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள்: நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெரும் செல்வம், நல்ல விளைச்சல், வளமும் மற்றும் மகிழ்ச்சியும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு. இவ்வளவும் நல்ல அரசா இருக்கணுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியடிகள். காந்தி பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 கூறுகின்றார். 1921 காந்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 கூறுகின்றார். காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்புகள். கிராம குடியரசு. காந்தியடிகள் கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன் நிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தார். இயந்திரங்கள். காந்தியடிகள் இயந்திரங்களை மிக பெரிய பாவம் என்று வருணித்தார். காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகளை குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரம் அல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்கிறார். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என கருதினார். உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் என்றும் விரும்பினார். கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் தற்சார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் என்றார். உடல் உழைப்பு, பிரெட் லேபர். மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே
நெற்றி வியர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே எனும் கருத்தை நம்பினார். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்புதான் என்று காந்தி உறுதிபட கூறுகிறார். அறக்கட்டளை கோட்பாடு தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். இதில் முதலாளித்துவத்திற்கு பங்கில்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களையும் பெற்றுள்ளது. உணவு பிரச்சனை உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிகளவு உற்பத்தி செய்து உலக அளவில் உயர்ந்த இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சாரியம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். தன் கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி என்று கருதினார். மதுவிலக்கு முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது என்றார். காந்தியடிகள் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றார். ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் மது விற்பனையை சார்ந்துள்ளது. ஜவஹர்லால் நேரு புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்றிய நாள் முதல் 1964ஆம் ஆண்டில் இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவி வகித்தார். அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்தும் அவர் எழுதிய புத்தகங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கின்றன. மக்களாட்சியும் மத சார்பின்மையும் மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற மக்களாட்சி ஆகியவற்றை நம்பியவர். மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிக பெரிய பங்களிப்பு. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜைன மதம், சௌராஷ்டிரிய மதம், சீக்கிய மதம் முதலான இன்னும் பிற மதங்களும் இருக்கின்றன. ஆனால் மதப்பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தலாகும். திட்டமிடுதல் பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவையே சாரும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை திட்டம் அவசியம் என்று அவர் கருதினார். 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார். திட்டமிடுதல் என்பது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சியடைய செய்து தற்சார்பினை அடைகிறது. எனவே நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறார். அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் நேருவின் பங்களிப்பு மறக்க முடியாதது. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில்தான் பல IIT, இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன. அவர் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார். ஜனநாயக சமதர்மம் சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிக பெரிய பங்களிப்பு ஆகும். அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும். B.R. அம்பேத்கர் 1891 1956 ஒரு பன்முக திறன் பெற்றவர். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். பழங்கால புதிய வர்த்தகம் 1915ஆம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பிற்கான சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை.
இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை எனும் 2 நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகின்றன. மேலும் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஓர் ஆய்வு கட்டுரையாக வெளியிடப்பட்டது. 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வுக் கட்டுரை MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 1923 ரூபாயின் பிரச்சனைகள் எனும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வழங்கியது. ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்புகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த, அதாவது 1913 முதல் 1923 வரையிலான காலத்தில் எழுதப்பட்டவை. அவர் நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் 1871 முதல் 72, 71-72 முதல் 76-77. ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் 77-78 முதல் 81-82 முடிய மற்றும் வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் 82-83 முதல் 1920-21 முடிய. வேளாண்மை பொருளாதாரம் 1918ஆம் ஆண்டில் அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். ஆடம் ஸ்மித்தில் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையேயான வேறுபாட்டினை கூறுகிறார். சமூக நீதி பொருளாதாரம். சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிக பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். சாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. தனி மனிதர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மேலும் ஜாதிய முறை சமூக பதற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. ஜாதி முறை அரசியல் மக்களாட்சி விடவும் சமூக மக்களாட்சி அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டு உடைமை ஆக்க வேண்டுமென்றும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களுக்கும் கட்டாய காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சட்டம், அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிகச் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. J.C. குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892ஆம் ஆண்டில் ஜனவரி 4 பிறந்தார். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின்படி முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே அமைத்து கொண்டார். மேலும் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே அவர் உருவாக்கினார். காந்திய பொருளாதாரம். J.C. குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். கிறித்தவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார். அதில் அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தினார். சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் தடையில்லா சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரித்தார். காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் என்று கூறுகின்றார். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே
அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். குமரப்பா தான் 1935ஆம் ஆண்டு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்துவும் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1945 ஆகிய புத்தகங்களை எழுதினார். காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கினார். குமரப்பா 1930-40 ஆண்டுகளுக்கிடையே இது குறித்து நிறைய புத்தகங்களை எழுதினார். வரலாற்று ஆய்வாளர்கள் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார்கள். யாரெல்லாம் பச்சை காந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க? வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்துள்ளார். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து வந்தார். சீனா, கிழக்கு ஐரோப்பியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் சென்று அங்கு இருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முனைந்தார். வி.கே.ஆர்.வி. ராவ் பி.ஆர். பிரம்மானந்தாவின் கூற்றுரைப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். பி.ஆர். பிரமானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்கள் யாரெல்லாம்னா டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள். வி.கே.ஆர்.வி. ராவ் ஓர் தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவராக இருந்தார். நாட்டு வருமானம், உணவு, ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பும் தொழில் பகிர்வும். நாட்டு வருமானம் கணக்கீட்டு முறை. நாட்டு வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலாக ராவ் ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்பட்டார். ராவ் ஜே.எம். கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்து வருகிறார். H.W. சிங்கர் கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்களை கருதுகிறார். ராவின் கணக்கீட்டு முறை பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள், முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பும் பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல், வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கையை வகுத்து தந்தது மட்டுமல்லாது உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறி கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார். தனது பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி வெளி வளங்களின் மூலம் உணவுக்கான நிதி வாய்ப்புகளை உருவாக்கினார்.
சமதர்மத்திற்கு ஆதரவு. இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கொண்டிருந்தார். ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938 என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனி மனிதர் வருமானம் குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல், பேரளவு தொழில்முறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகின்றது, முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கை இன்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தது. கிராம தொகுதிகள். கிராம முன்னேற்றத்திற்கான கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகாக செயல்பட வேண்டும். அதனால் கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். அக்குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்புடன் தங்களை வடிவமைத்துக் கொள்ளும். குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்வனவாகவும் அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு கிராமத்தில் அதிக வளர்ச்சியையும் ஆற்றல் மிக்க உற்பத்தியையும் தன்னாக்க முறையில் செய்ய பொதுமக்கள் அதன் முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்பவராகவும் இருக்க வேண்டும் என்று ராவ் கருதினார். முதலீடு வருமானம் பெருக்கி. முன்னேற்றமடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு 1952 எனும் தலைப்பில் ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் அவரின் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு ஆகும். சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர். நிறுவன கட்டமைப்பாளர். ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். அவை டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். இது மட்டும் பெங்களூர்ல இருக்கு, மீதெல்லாம் டெல்லியில இருக்கு ஆகியனவை ஆகும். அமிர்த்யா குமார் சென். நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமையையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள், திறன், முன்னேற்றம் பற்றிய கருத்து 1998 ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. வறுமையும் பஞ்சமும். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை 1981 சிறந்ததாக இருக்கிறது. அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அவற்றின் உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகியவை பற்றிய காரணங்களை கூறி கவனத்தை ஈர்க்கின்றார். வறுமையும் சமத்துவம் இன்மையையும். சென் இந்தியாவில் வறுமை பற்றியும் மற்றும் சமத்துவம் இன்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சென் அவர்களின் முக்கியமான கருத்தாகும். திறன் பற்றிய கருத்து. பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னின் கருத்துக்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. சென் அவர்களின் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது ஆகும். உரிமைகள், ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு ஆகியவை நமது உரிமைகளாக மாற வேண்டும் என்று சென் கருதினார். இத்தகைய உரிமைகளை வாங்குவதில் ஏற்பட்ட தோல்வியே பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணமாகும் என அவர் கருதினார். தொழில்நுட்ப தெரிவு. மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்றது தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிடுகிறார்.
முடிவாக அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவர். அவர் சுதந்திரத்தை நேசிப்பவர், மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார். மேலும் அவர்களை இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல் உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் தரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார். தொகுப்புரை. இப்பாடம் இந்திய பொருளாதாரம், அதன் வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆற்றல் பற்றிய பார்வையை மையப்படுத்துகிறது. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் தத்துவங்களை பற்றி விவரிப்பதால் மாணவர்கள் ஆர்வமுடன் சிறந்த பொருளியல் அறிஞர்களின் நல்ல நூல்களை வாசிப்பார்கள். சொற்களஞ்சியம். பொருளாதார வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து முன்னேறாத நிலையில் இருந்த ஒரு பொருளாதாரம் முன்னேறிய நிலையை அடைவதுதான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் அல்லது மேம்பாடு தலா வருமானத்தை பொறுத்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், நாட்டு நலன் ஆகியவை அதிகரிப்பது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டின் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தலா வருமானம் ஒரு குடிமகனின் சராசரி தலா வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது. நாட்டோட மொத்த மக்கள் தொகையால வகுத்து கிடைக்கிறதா ஒரு குடிமகனோட சராசரி தலா வருமானம் ஆகும். இயற்கை வளங்கள் இயற்கையில் கிடைக்கும் பண்டங்கள், பணிகள் அல்லது இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கப்பட முடியா வளங்கள் புதுப்பிக்க முடியாமல் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். காடுகளை அழித்தல் வனங்களை அழித்து அந்நிலங்களை பிற பயன்பாட்டிற்கு உருவாக்குவது. எரிசக்தி பிரச்சனை சக்தி வளங்கள் தேவைக்கு குறைவாக இருப்பதால் உருவாகும் பற்றாக்குறை. அறக்கட்டளை கொள்கை நன்கொடையாளர்கள், வணிகம் மற்றும் சொத்துக்கள் ஆகியவற்றிற்கு அறங்காவலர்களாக செயல்படுவது. நன்றி.